வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க ஒத்த கடை சந்தையிலே கொட்டை பாக்க வாங்கணும் கொட்டை பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும் என்ன இந்த அட்ரஸ்க்கு நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர் சவுத் சிவன் கோயில் தெரு, வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு ரெண்டும் இங்க இருக்குது. நீ இன்னமும் புதுசா மூணாவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், தேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு, நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீன்னா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா இல்ல இந்த பக்கம் போக கூடாதா இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ 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 சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. உங்களை அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் போற ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோணிக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அன்னைக்கானதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில எவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்க வேணும் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க. பெரிய பாட்டிய நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா. கண்ணுதான் தெரியல, பெல் அடிச்சன அது கூட காதல. சரி போங்க. எங்க என்னங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. என் கைய கொஞ்சம் பிடிச்சு அந்த பக்கம் விட்டுடுறீங்களா? ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு வயசு பையன் பிடிக்கிறது ரொம்ப தப்புங்க. என்னங்க, இந்த ஸ்கேல் பிடிச்சுக்குங்க. ஆண்டவன் உங்களை ரொம்ப அழகா படைச்சிருக்கான். ஆனா நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானேன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் போன ஜென்மத்து பாவங்க. 5 வருஷத்துக்கு முன்னால மழைக்கு ஒதுங்கி மரத்தடியில நின்னுட்டு இருந்தேன். ஆபத்தானதெல்லாம் அழகாத்தான் இருக்குங்கிறது தெரியாம மின்னலை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எதிர்பாராம வந்த மின்னலுக்கு என் 2 கண்ணையும் பறி கொடுத்துட்டாங்க. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுங்க. என்னடி ரொம்ப பீஸ் ஆயிட்டாரா? பீஸா லூசாவே ஆயிட்டாடி. வாங்கடி போலாம். வர வர நம்ம கிளாஸ்ல கேனனுங்க எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்கடா. என்னடா சொல்ற? வேற என்னடா, அந்த திமிரு பிடிச்ச மீனாட்சிட்ட ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான். அவனை கேனைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? டேய், அவ பேர் மீனாட்சி. அவங்க அப்பா அண்ணெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஏன்னா என் வீட்டு பக்கத்து வீடு தான்டா அவ. தெரிஞ்சிருந்தோம். அப்ப ஏன்டா அவகிட்ட ஏமாந்த? என்னை ஏமாத்தி பாக்குறதுனால அவளுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேர சந்தோஷத்தை நான் ஏன்டா கெடுக்கணும்? அதான் நானும் ஏமாந்த மாதிரி நடிச்சிட்டு வந்தேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. நான் உங்களை முட்டாளாக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்கிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்தீங்க. அப்ப என் கையை தொடாததுனாலதான் இப்போ என் மனசையே தொட்டுட்டீங்க. ஏண்டா எதுக்குடா நிறுத்திட்டீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ கல்யாணம் செய்து உங்க ஊருக்கும் என் ஊருக்கும் சேர்த்து கேட்கணுங்கிறதுக்காக தான் நீங்க கேட்டதுக்கு மேல 20 ரூபா போட்டு கொடுத்தேன். கை நீட்டி காசு வாங்கும்போது என்னடா சொன்னீங்க? என்னடா பண்ண?
சிரிச்சங்க. சிரிக்காம சொல்லிட்டா. அமக்களமா வாசிச்சு மேளத்தை கிளிகளின்னு கிளிப்பம்னு சொன்னோம்னே. ஆனா இப்ப சத்தமே வரலையே, அப்புறம் எப்படா மோளம் கிளியும்? யோசிக்காம வாசிங்கடா. இந்த வீட்டுக்கு முன்னாடி நாங்க வாசிக்க கூடாதுங்க. என்னடா சொல்றீங்க? இந்த வீட்டுல காளியம்மான்னு ஒருத்தி இருக்கா. அவ பெரிய வாயாடிங்க. இந்த கொட்டு சத்தத்தை கேட்டுதான் அவ வீட்டு பொட்டக்கோழி முட்டையில என்ன வாய்களையே வக்கன வச்சப்ப இல்லன்னா நானே கிழிச்சிருப்பேன். நாங்க வாசிச்சா 8 தெருவுக்கு தான் கேட்கும். அவ வாயை திறந்தா அப்போ 8 பட்டிக்கு கேட்கும். ஆமாண்டி, விசார கள்ளி, வினையான கள்ளி, பாவக்கா வச்ச பழங்கள்ளி, அடி தட்டுவான் சுட்டு போட்ட கெண்ட. ஏண்டி அப்படி கத்த வைக்கிற? நல்ல வயல படுத்தா அதுக்கு 10, 3 வேளையை முழுசா சாப்பிட்டா அதுக்கு 10 ஆகும் தாண்டி. கட்டாந்தரையிலையும் கஞ்சியும் குடிச்சிட்டு என் காசை பூரா இந்த பச்சை மலை மண்ணில போட்டு வச்சிருக்கேன். பௌத்துல சுமந்துகிட்டு சேத்துல கால வச்சா 5-6 நாத்தோட அரை நாள் நடி, ஒரு நாள் கூட ஆகும் உனக்கு. நல்லரசி கிடைக்காத கடுப்புல அடுப்பு மேல குத்தம் சொன்னாலாம் ஒருத்தி. புள்ளதாச்சி சிரிக்கிக்கு வேலை கொடுத்த குத்தத்துக்கு என்ன தாண்டி மொத்தனும்? என்னங்கடி, பூனை போய் பொந்துல மாட்டிக்கிச்சான், எலி கொஞ்சம் சிந்து பாடிச்சான். அந்த கதையாலடி இருக்கு. தோழியை விட்டுட்டு இங்க என்னடி வேடிக்கை? கையில இருக்க நாத்த சேத்துல வைங்கடி நேரம். அடியே கருவாச்சி, ஆடி முடிஞ்சு ஆவணியில நடவு வேலை வரும்னு தெரியலடி உனக்கு. அப்புறம் ஏண்டி மார்கழி மாசம் குளிர்ல மச்சான் பக்கத்துல படுக்கணும்? இப்ப இடுப்புல வலி, கக்கத்துல நோவுன்னு பொழப்பு நடத்த வந்த இடத்துல எனக்கு போக்கு காட்டணும். நொந்து வேலை செஞ்சாதாடி வெந்த சோறு திங்க முடியும். அம்மா, சாப்பாடு கூட வந்திருக்கேன். கட்டில் கண்ட இடத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு சுக்கு கண்ட இடத்துல கஷாயம் குடிக்கலாங்கிற நினைப்புல வேலை பார்க்க வராதிரி. குனிஞ்சு வேலையை பார்க்க முடியும்னா வேலையை பாரு. அப்பப்ப நிமிந்தாத்தான் புலகாதி சிரிக்கி உனக்கு தாங்கும்னா, அடியே உனக்கு கூலி கொடுத்து எனக்கு தாங்காதிரி. பாவம், போன போற விடுமா, நீ முதல்ல சாப்பிடுவா. ஆமாண்டி, ஆனான தெய்வத்தை ஆறு கொண்டு போச்சா அனுமந்தராயனுக்கு தெப்ப திருநாளாம். வேலை நடக்கலைங்கிற கவலையில விழுந்துட்டு நான் மாரடிச்சிட்டு இருக்கேன். இந்த அளவுல நான் சோர்த்திங்க வந்துட்டா இவளுக சொக்கட்டானே ஆடிடுவாளுங்க. சோத்த வச்சுட்டு போடி. ஏண்டி தொண்டை கிளிய நான் கத்திட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? குனிஞ்சு வேலையை பாருடி தட்டுவாணி சிரிக்கி. ஏன் குழந்தைங்க அழுகுற? இப்ப என்னாச்சு உனக்கு? சொல்லிட்டு அழு. நான் அழுதுட்டு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் பொண்டி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்ப நான் அழுது முடிச்சுட்டேன். சொல்லட்டுமா? இப்ப கோணங்கி சொல்லணும். அது சொல்றேன். நான் தான் அதிர்ஷ்டம் கட்டு போய் இப்படி அழகும் இல்லாம ஆய் அப்படி இல்லாம அனாதையா வளர்ந்துட்டேன். என்ன கண்ணாலம் பண்றதுக்கு ஒரு பொட்டாட்டியும் கிடைக்க மாட்டா, காதல் பண்றதுக்கு ஒரு காதலியும் கிடைக்க மாட்டா. அத நினைச்சனா அழுக வந்துருச்சு. நேரம் கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பா. நெசமாவா? சத்தியமா. அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு. கரும்பான கண்ணி பொண்ணு கண்ணாலும் நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நாளெல்லாம் திருநாளுதான் பூக்குந்தானே. பொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏன் அப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறியட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாட்டுன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்லப்பு. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேக்குறோம்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்பு. நான் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேனா, பொன்னி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடுப்பாட்டு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அப்ப சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாதுண்ணா. இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாவா? வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன்.
உங்க 3 பேரு பொண்டாட்டியையும் உங்க 3 பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு ஒப்பாட்டி. ஐயோ பாவம் கோணைக்கு உன்னை எதுக்காக அடிக்கிறீங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே ஒப்பாட்டி. ஐயோ ஐயோ ஏம்பா அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன்னை கோஷ்டியை சேர்ந்து அடிச்சுட்டு போறாங்க? நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அத முதல்ல சொல்லு. அவனுங்க அடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு வந்து என்ன அடிப்ப. அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ மருதமுத்து தானே? வீட்டுல சமைஞ்ச ஒருத்தி இருக்கான்னு தான் பேரு. கூட மட ஒத்தாசையா இருக்காளா? இத கழுவி வைடி. அவனுக்கு இட்லி எடுத்து வைக்கணும்னு சொன்ன. இன்னும் இது இப்படியே கிடக்கு. எங்க போயிட்டாவ? என்னடி இதெல்லாம்? ஏண்டி நீ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டையே அலங்கோலப்படுத்திடுவ போல இருக்க. கோழி கூவறதுக்கு முன்னாடி கண்ணாடி கிட்ட நின்ன. நீ சேலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள கோவில கோழி கூடு வந்து சேர்ந்துரும். அடியே உன்னை ஒரு ஜவுளி கடைக்காரனுக்கு தாண்டி கட்டி வைக்கணும். அப்ப ஒண்ணு செய், என் மாமன்ட்ட சொல்லி உன் மகனுக்கு ஒரு சவுளி கடை வச்சு தர சொல்லு. மாமனுக்கும் மருமகளுக்கு நடுப்புற நான் எதுக்குடி? உன் மாமன் கிட்ட நீயே பேசிக்க. மச்சான், இனிமே சட்டையை போடுறேன், சீக்கிரம் வெளியே வா மச்சான். ஏண்டி காட்டு கத்தலா கத்துற? இந்த புக்கு, இந்த நோட்டு. உங்க ஊர்ல இதுக்கு பேர் பென்சிலா? வெளியூர்ல 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். ஆனா நீ போட்டிருக்கிறதுதான் முழு டவுசர். அரை டவுசர் போட்டிருந்தப்ப எப்படி விவரம் இல்லாம திரிஞ்சியோ அதே போலதான் இன்னும் இருக்க. இதுக்கு பேரு பென்சில் இல்ல, பேனா. சரிங்க. இதுல இட்லி அமிக்கி அமிக்கி வச்சுக்க, எல்லாத்தையும் சாப்பிடணும். ஆமா, ஐயம்பாளையம் பாய் தலக்காணியும் அம்மாப்பேட்டை போர்வையும் எல்லாம் மொத்தமா சுருட்டி கொடு. நல்லா சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்து பெஞ்சில படுத்து தூங்குறேன். இந்த வருஷம் நான் பாஸ் பண்ண மாதிரி தான். நீ நிச்சயமா பாஸ் பண்ணிடுவ. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டாதான். ஏய், ஓடி உள்ள. ஐயோ புடி. சொல்றேன்ல, ஓடி உள்ள. மாட்டேன். உங்க அப்பா வீட்டுல இருந்து பெரிய அண்டா கொண்டாந்துருக்கேன். அண்டா, அதுல இதையும் அமிக்கி அமிக்கி கொடு, எடுத்துட்டு போறேன். ஓடி. என்னடி இது? அவங்க கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு. டேய், இவகிட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நீ பள்ளிக்கூடம் போன மாதிரி தான். பாருமா, அம்மனை வேண்டிக்கிட்டு நல்லபடியா பரப்பிட்டு போ. என்னடி இது? ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல்ல இந்த வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறான். ஏண்டி தடுக்கிற? என்ன நீ கூட மச்சா மாதிரி கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்கியே. முத பள்ளிக்கூடத்துக்கு போகுதுல, சகுனம் பார்த்து அனுப்பணுமா? ஆமா, பெரிய கோட்டையை பிடிக்க போறான் இவன். ஏன் என் மவராசனுக்கு என்ன? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோட்டையை பிடிக்காமல போவான் இல்லடி? போனாலாம் சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி
வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலா சின்ன குட்டி அங்கு காட்டமுத்து வந்தானா கண்ணை வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ஏண்டா கோணங்கி பாட்டு கிட்டலாம் ரொம்ப பலமா இருக்கு. நீ சினிமாவில போய் பாடுனு வச்சுக்கோ, ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம். ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு, ஏன் புத்தி அடிக்கணும். நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கேன். ஏன் கோணங்கி எப்ப பார்த்தாலும் தெம்மாங்கு பாட்டே பாடுறிய, ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன், அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்டை கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுறேன், முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா. நீயே ஒத்துவத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம், அமுத கானம். அண்ணா பாருங்க. சும்மா வழுக்க பாரு தலையா. கார்மகண்ண நீ தவற புடி பாசி. தம்பி கோணங்கி நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். மாத்தி பாடுறா. பழமும் பாலும் பழமும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிட்டீங்களா? பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன். என்ன பங்காளி, எப்போ நான் தான் ஆடி பாடி திரியுவேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீ பாடி ஆடி திரியுற. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீனாட்சி மனசு புரிஞ்சுக்கிட்டா. மனச புரிஞ்சுக்கிட்டாளா? இதுக்கெல்லாம் இந்த ஆட்ட பாட்டெல்லாம் ஒத்து வராது. இப்ப ஊருக்குள்ள போய் நான் ஆடுறேன் பார். உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், ஏன் சந்தோஷம் ஊருக்கே சந்தோஷம். அபிசாரத்தனம் பண்றவளுக்கு கவுண்டர் விட்டு கரும்பு வயலா இருந்தா என்ன, தேவர் விட்டு தென்னந்தோப்பா இருந்தா என்ன, அந்த மாதிரிதான் வெக்கங்கட்ட பயலுக்கு பங்காளி பாதையும் பகையாளி பாதையும் ஒண்ணுதான் போல இருக்கு. நடக்கிறது காலு தானே, நரகல்ல கூட கால வைப்பாங்கடி. எதுக்கு என் வீட்டு வரப்புல நடக்கணும்? கண்ட கழுதைங்க. பொம்பளையாடி நீ? ஏண்டி நீ பொம்பளையா? இது வரைக்கும் பொம்பளையாச்சின்னு மட்டும் மரியாதை கொடுத்தேன். இனிமே ஜாட பேசுன மானம் மகளிர் பூத்துரும் பூத்துரும். இந்த வெட்டி வீராப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. எங்கேயாவது ராயப்பட்டி கிளவிக இருப்பாங்க, அவளுகளை பாரு. ஏம்பா, உங்க தரத்துக்கு இந்த அம்மா கிட்ட போய் பேசலாமா? நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, இந்த சீர்கட்ட கழுதைங்க கிட்ட நான் பேசக்கூடாது. குண்டக்கா மண்டக்கா 4 வார்த்தை கேட்டுட்டு சீக்கிரம் ஆலைக்கு வந்து சேர்றான். நீங்க போங்கப்பா. என்னை எதிர்த்து நின்னு பேச துப்பு இல்லாதவன் எனக்கு சரிக்கு சரியா பேசணுங்கிறதுக்காகவே புள்ளைய தடிமாடு கணக்கா வளர்த்து வச்சிருக்கான். இவனை அடிச்சு போட்டா 5-6 பட்டிக்கும் ஆக்கி போடலாம். இதோ பாருங்க, பெரியவங்களா இருக்கீங்க, வீணா எதுக்கு சண்டை போடுறீங்க? பேசாம போங்க. எப்படிடா போக முடியும்? சிங்கப்பூர் சீமையே கலக்கிட்டு இருந்த என் புள்ளைய இப்போ 4 சவத்துக்குள்ள அல்லாட வச்சுட்டீங்களேடா. என் கும்பி கொதிக்குதுடா. உங்க குலம் வாரிசே இல்லாம தரிசா போயிடும்டா. என் புள்ளைய பிரிஞ்சு நான் தவிக்கிற மாதிரி வாட்ட சாட்டமா வளர்த்து வச்சிருக்க உன்னையும் பாடையில வைக்கத்தாண்டா போறான். கொல்லி வைக்க புள்ள இல்லாம உங்க அப்பனு கலங்கி நிக்கத்தாண்டா போறான். இத பாருங்க, இது வரைக்கும் உங்க வயசுக்கும் வளர்த்திக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே ஏதாவது பேசினா என்னையா செய்வ? ஏமா இந்த பொடி பைக்கிட்ட என்னமா பேச்சு? என்னது பொடி பயலா? ஆமா, நீ போமா வீட்டுக்கு. இவனுக்கு நான் தான் லாய்க்கு. ஆமாண்டி, சரியா வேட்டி கூட கட்ட தெரியாத பயலுகிட்ட நான் பேசிட்டு இருந்தா இந்த கோட்டசாமி மா மரியாதை என்ன ஆறுது? நறுக்குன்னு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு வாடி. ஏண்டி இங்க என்ன கூத்தா நடக்குது வேடிக்கை பாக்குற? வாடி கேரகம் பிடிச்சவன். யோ, என்னமோ எங்க அம்மா கிட்ட சிலுப்புன்னு சிலிப்பிட்டு இருந்தியே, இப்ப என் கிட்ட சிலிப்பி பாறையா? வீரபாண்டி தேரே வேடிக்கைய பாருன்னு உன்ன நார் அடிச்சிடுறேன். இத பாரியா, எங்க அம்மா கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வள்ள வெட்டி எல்லாம் வகத்தகை இல்லாம ஆயிரும். ஒண்ணு நல்லா சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை மாந்தோப்புல 6 மணிக்கு இருக்கு. எங்க இருக்கு? மாந்தோப்புல இருக்கு. முறமுண்ட புரிஞ்சுதா?
உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அத கவனிக்க முடியாம போயிருயா. அப்ப எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லாம உங்க கூட வம்பளத்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? ஏண்டி செவத்த குட்டி, பொம்பளையான உனக்கே முக்கியமான வேலை 6 மணிக்கு மாந்தோப்புல இருக்கும்போது ஆம்பளையான எனக்கு இருக்காத? புரியுதா? அதே 6 மணிக்கு அதே மாந்தோப்புல எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி. என்னப்பா மாந்தோப்ப ஆளுக்கு ஆளு பங்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அதே மாந்தோப்புல அதே 6 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. புரியுதா? வரட்டுமா? அங்க வந்து பாப்போம். ஆமா, கையில என்ன? எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்றதை கேட்கணும். இப்பவே வா கேட்கணும். ஐயோ, உங்க குசும்பத்தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கை கால் வச்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்றியா? ஓகே ஓகே. என்ன பக்கோடாவா? இல்ல. அப்ப காரா சேவே. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அட அதுவும் இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? என்னது? உப்பு மிளகா ஏதாவது கூட்டாஞ்சோறு விளையாட போறோமா? எங்க அரிசி பருப்பு காணோம்? பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்படி திங்கிறதுலயே அலையறீங்க? இப்படி கொஞ்சம் கிழக்கு பார்த்து உட்காருங்க. எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் உட்காருவேன். சொல்லி பட்டாலும் படல, கண்ணு படக்கூடாது. ஆனா உங்களுக்கு ரெண்டுமே பட்டிருக்கு. காலையில என் அம்மா உங்களை அப்படி இப்படின்னு வேண்டாத வார்த்தையால வஞ்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அதுக்காக நீ ஏமா இப்படி வருத்தப்படுற? எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இத பாருமா, நீ சொல்ற மாதிரி உட்கார்ற. போதுமா? போதும் போதும். பாவி கண்ணு, பரப்பாங் கண்ணு, அந்தி கண்ணு, அவர கண்ணு, என் ஆத்தா கண்ணு, எல்லார் கண்ணும் பட்டு போக தூத்து துப்புங்க. இங்க இல்லைங்க, இங்க. Good night. ஏய், நான் இங்க இருக்கு, நீ அங்க போய் எவனடி சைட் அடிச்சிட்டு வர? ஏய், சரி கொடுங்க, நான் தோட்டி விடுறேன். ஆஹா, என்ன சுகமா இருக்கு. இருக்கும் இருக்கும். முதல்ல சட்டையை போட்டுட்டு வாங்க. இது வந்துடுறேன். எங்க போறீங்க? இன்னொரு வாட்டி குளிக்க. எதுக்கு? அப்பதானே இன்னொரு வாட்டி கையால தலத்தை ஒட்டிக்கலாம். ஆசை தோசை. அப்பளம் வடலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல சட்டையை போடுங்க. ஆமா, எங்க சட்டைக்கெல்லாம் 6 பட்டன் இருக்கும். உங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் எத்தனை குக்கி இருக்கும்? 5 தாங்க இருக்கும். இல்ல 4 தான் இருக்கும். இல்லீங்க, 5 தாங்க இருக்கும். நீ தப்பா சொல்ற. ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். நீ தப்பா சொல்ற. 4 தான் இருக்கும். அட, ஜாக்கெட் போடுற எங்களுக்கு தெரியாதா? ஏய், சைட் அடிக்கிற எங்களுக்கு தெரியாதா? 4 தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? என்ன பண்ணணுமா? எண்ணி பாத்துருவோம். சி போங்க, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 5ஆ 4ஆன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கண்ணை மூடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ட்ரை பண்றேன். இது சரி வராது. திரும்புடா. பாக்கலாமா? பாக்க கூடாது. பாக்கலாமா? பாக்க கூடாது. பாக்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். முடியாது, திரும்பிடுவேன். பாய். இப்பதான் நான் டெய்லர் கடையில இருந்து வரேன். இதுல எவ்வளவு கொக்கி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க. இதுல எத்தனை இருந்தா எனக்கு என்ன? நீ தூக்கி போட்டா எனக்கு என்ன எடுக்க தெரியாதா? யோ தள்ளியா. நல்ல வேலை வேற ஏதாவது கேட்காம விட்டானே. ஏய், கலா மாதிரி பின்னாடி குக்கி வச்சு தைச்சிருந்தா என்றதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். யார் மாதிரி? கலா மாதிரி. இத பாரு மீனா, இப்படி எல்லாம் ஜிம்கி போடாத. மாடர்னா மாலா மாதிரி ரிங் போடணும். அப்பதான் அழகா இருப்ப. யார் மாதிரி? மாலா மாதிரி. என்ன நீ உன்னை ரதி மாதிரி பாக்கணுங்கிறதுக்காக அழகு குறிப்புகளை இலவசமா அள்ளி வீசிக்கிட்டு இருக்க? கண்டுக்காம இருக்கிய? கொஞ்சம் சிறிய சித்ரா மாதிரி. நீங்க யார் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சீங்களோ அதுங்களே கட்டிட்டு அழுங்க. இவ்வளவு பேரை கட்டிக்கிட்டு அழுவுறதா? ஜாலிதா. சந்தன பொட்டுமே வச்சுக்க,
சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க மீனாட்சி, நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம் மீனாட்சி. ஏண்டா கோணங்கி, கையில என்னடா ஞான பழமா? எலுமிச்சம்பழம். ஆமா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலேயே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லன்னு, ஊர்ல நான் வளவளன்னு பேசிட்டு இருக்கேனா, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்னு சொல்றாங்க. உண்மையை தானடா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்குவேன். இது எங்க பாட்டி வைத்தியம். இருங்கண்ணே, பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க, எங்க பாட்டுனார் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு. நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலைதறிக்க ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல. அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும். அதுக்கு முன்னாடி நல்ல வேலை கோணங்கி போயிட்டான், தப்பிச்சுக்கிட்டோம். ஏன் பெரிய பண்டி என்ன, கோணங்கி பேச்ச கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன். அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் 4 பேத்துக்கிட்ட பேசி மனசை ஆத்திக்கிறான். அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி. பெரிய பாண்டியண்ண கோணங்கி பேச்ச நின்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு என்ன பூ? சுத்தா